குட் மார்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ். ஐ எம் தீபிகா. நான் தான் உங்களுக்கு சயின்ஸ் டீச் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 1 மெஷர்மெண்ட்ஸ். இப்போ மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னென்னா த கம்பேரிஷன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டிஸ் வித் சம் நோன் குவான்டிட்டிஸ் இஸ் நவுன் அஸ் மெஷர்மெண்ட்டு. இப்போது ஒரு தெரியாத அளவை கொண்டு தெரிஞ்ச அளவை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு பேர் தான் அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். அது டூ பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நம்பர், இன்னொன்று வந்து யூனிட்ஸு. அடுத்து இப்போது மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு மெஷரிங் டூல்ஸ் தேவைப்படும்ல, அது என்னென்னா மெஷரிங் டேப், ஸ்டாப் கிளாக், மீட்டர் ஸ்கேல், பேலன்ஸு. இப்போ மெஷரிங் டேப் எதுக்கு யூஸ் பண்ணோம்? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸு. இப்போது ஒரு தொலைவின் நீளத்தை கண்டறிய நம்ம மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஸ்டாப் கிளாக்னா இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த அக்யூரேட் டைம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. ஒரு செயலோட நேரம் கரெக்டான டைமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாப் கிளாக் யூஸ் பண்ணுறோம். அதே மீட்டர் ஸ்கேல் வந்து யூஸ்டு டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோட நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பேலன்ஸ் வந்து யூஸ்டு டு மெஷர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா லென்த்து. இப்போ லென்த் என்னென்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பாயிண்ட் அண்ட் த அதர் டிசையர்ட் பாயிண்ட் இஸ் நவுன் அஸ் லென்த்து. ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் குறிப்பிட்ட தொலைவு இருக்குல்ல, அந்த நீளத்தை தான் நம்ம லென்த்துன்னு சொல்கிறோம். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா மீட்டர். இப்போது லென்த்துக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. மீட்டர் மட்டும் இல்லாமல் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், மீட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய யூனிட் இருந்தாலும் அதோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். இப்போ நம்ம ஏன் எஸ்ஐ யூனிட் யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நிறையா இப்போ எல்லா நாடுகள்லையுமே சயின்டிஸ்ட் இருப்பாங்க. எல்லாருக்கும் பொதுவான யூனிட் ஒன்று தேவை அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐ யூனிட்ஸ்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து இப்போ எஸ்ஐ யூனிட் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? லென்த்துக்கு மீட்டர், மாஸ்க்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், ஏரியாவுக்கும் மீட்டர் ஸ்கொயர், வால்யூமுக்கும் மீட்டர் க்யூப். நெக்ஸ்ட்டு மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸு. இப்போ மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போ டெசிமீட்டர்னா, இப்போ மீட்டர்னால் நம்ம எம்முன்னு யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் ப்ரிஃபிக்ஸ். இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதில் ப்ரிஃபிக்ஸ்னால் முதல் எழுத்து மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ டெசிமீட்டர்னால் டின்னு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி. டெசிமீட்டர்னால் டி, சென்டிமீட்டர்னால் சி, மில்லிமீட்டர்னால் எம், நேனோமீட்டர்னால் என், கிலோமீட்டர்னால் கே. இந்த மாதிரி அதோட முதல் எழுத்து மட்டும் யூஸ் பண்ணால் மட்டும் போதும் எஸ்ஐ யூனிட்ஸில். அதே மீட்டரில், இப்போ இதுக்கெல்லாம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாமா? 10 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 100 டெசிமீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 10 பவர் 9 மீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அதாவது 10 to the power 9 போட்டதா அதுக்கு பேர் நேனோமீட்டர். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அடுத்து நம்ம ஒரு பொருளை மெஷர் பண்ணால் அந்த நம்ம பண்ண போகிற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கணும். இப்போது ஒரு பின் எடுத்து மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்கேல் எடுத்து அந்த பின் வந்து கரெக்டாக 0 கிட்ட வச்சு எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு ஒன்று கூட எண்ணி அது எவ்வளோ மீட்டர் இருக்குது இல்லை எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கரெக்டாக மெஷர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஒரு பின் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறனால நம்ம வந்து ஸ்கேலை வச்சு அளந்துட்டோம். அதே இந்த மாதிரி கேர்வாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணால் டிவைடர், நம்ம சின்ன ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கும்ல டிவைடர், நம்ம டிவைடர் வச்சு மெஷர் பண்ணி அந்த கேர்வ் லைனும் எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி சொல்லிடலாம். அடுத்து வந்து மாஸ் அண்ட் வெயிட். ஃபஸ்ட்டு மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஒரு பொருள் மாஸ்னா என்னதுன்னா நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே வந்து நிறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா கிலோகிராம், கேஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அடுத்து வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மேட்டர். த வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இப்போது வெயிட்டுக்கும் மாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நம்ம ஒரு பொருளில் இப்போது நம்ம ஒரு கையில் வந்து பேப்பரும் இன்னொரு கையில் புக்கும் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு எது வெயிட்டாக தெரியும்? புக்கு தான் வெயிட்டாக தெரியும்.
ஒரு பேப்பர் வந்து வெயிட் கம்மியாக தான் தெரியும். அப்போ நம்ம அந்த புக்குக்கு தான் அதிகமான ஃபோர்ஸ் கொடுப்போம். அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் நம்ம ஹெவினஸ், அதாவது ஹெவினஸ், வெயிட்டாக இருக்குது ஹெவினஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால அதை வந்து வெயிட்டு. அது அந்த புக்குக்குள்ளே எவ்வளோ பொருள் இருக்குது, இப்போது அந்த ஃபோர்ஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹெவினஸை நமக்கு தெரியுது. இப்போது அதே வந்து இப்போ என்ன டு யூ நோல, இப்போது அந்த மூன் வேர் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் த எர்த்து. இப்போது நம்ம எர்த்தை விட மூனில் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதான் அப்போது அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வெயிட் வந்து இப்போ எர்த்தில் ஒரு வெயிட் இருக்கும், ஆனால் அதே பொருளோட வெயிட் வந்து மூணுக்கு போனால் வேறு வெயிட்டாக கம்மியாகிடும். ஆனால் வந்து மாஸ் வந்து எர்த்தில் இருந்தாலும் அதே மாஸ் தான், மூணுக்கு போனாலும் அதே மாஸ் தான். அதுக்கு பேர் தான் வெயிட் அண்ட் மாஸ். வெயிட் வந்து மாறும், மாஸ் வந்து எங்கே போனாலும் மாறாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, த மூன்ஸ் கிராவிடேஷ்னல் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த் புல், 1/6 ஆஃப் த எர்த் புல் அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் ஆப்ஜெக்ட் வெயிட் 6 times லைட்டர் ஆன் த மூன் தென் ஆன் த எர்த்து. இப்போ என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூணில் வந்து இருந்துச்சுன்னா, இப்போது எர்த்தில் இருந்துச்சுன்னா வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், மூணில் இருந்தால் அதை விட 6 மடங்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 1/6 ஆஃப் த வெயிட். அடுத்து 1000 milligram is equal to 1 gram, 1000 gram is equal to 1 kilogram, 1000 kilogram is equal to 1 ton. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அடுத்து என்ன இருக்குன்னா, பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸ்னால் என்னென்னா, we use beam balance to measure the mass. இப்போ நம்ம ஒரு பொருளோட மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பீம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படி கண்டுபிடிப்போம், இப்போது ஒரு 2 தட்டு மாதிரி இருக்கா, ஒரு இதில் வந்து நம்ம வந்து அந்த வெயிட் கல் வச்சுருப்பாங்கள்ல, நம்ம காய்கறிலாம் வாங்கினா கல் வச்சுருப்பாங்களே, 1 கிலோ 2 கிலோ இல்லை 1/2 கிலோ அந்த மாதிரி கல் ஒரு இதில் வச்சுட்டு இன்னொரு பொருள், இப்போ நம்ம ஒரு காய் எடுத்து அதில் போடுறோம், அந்த பொருளோட வெயிட் வந்து நமக்கு தெரியாது. அது எவ்வளோ வைக்கும் போது ரெண்டும் எப்போ சேம் ஆகுதோ, ஒரு பொருள் 2 பொருள் எப்போ சேம் ஆகுதோ அதை வச்சு அந்த பொருளோட வெயிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அது எலக்ட்ரானிக் பீம் பேலன்ஸ்னால் அந்த பொருளோட அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது எலக்ட்ரானிக் பேலன்ஸு. இது வந்து வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, லெபார்ட்ரிஸில், அப்புறம் ஃபுட்டோட வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு, நம்ம கடைக்கு போனால் கிராசரி ஐட்டம்ஸ் கடையில் வாங்குகிற பொருள் வெயிட் போடுறாங்க, அப்புறம் இந்த ஜுவல்லரி, அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டைமு. நமக்கு தெரியும், டே சேஞ்சஸ் இன்ட்டு நைட் அண்ட் நைட் இன்ட்டு டே. இப்போது காலையிலேருந்து பகலாக மாறும், பகலேருந்து நைட்டாக மாறுது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம், ஒன்று வந்து சூரியன் மறையிறது, சூரியன் உதிக்கிறத வச்சு காலை மாலை அதெல்லாம் தெரியுது. அடுத்து கிளாக்கை வச்சு நம்ம டைம் மெஷர் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம வந்து இப்போல்லாம் கிளாக் யூஸ் பண்ணுறோம், அது அந்த காலத்துலலாம் வந்து இந்த சாண்டு கிளாக் யூஸ் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா சூரியன் வச்சு டைம் கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம இப்போ வந்து கிளாக் யூஸ் பண்ணி டைம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இப்போ ஃபாஸ்ட் ஃபேக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஆடோமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு இண்டிகேட்டிங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆட்டோமொபைல். இப்போ ஓடோமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் வச்சு இந்த வாகனத்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஓடோமீட்டர்னு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து மெட்ரிக் சிஸ்டம் ஆர் ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் யூனிட்ஸ் வாஸ் கிரியேட்டட் பை த ஃப்ரெஞ்ச் இன் 1790. நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஐ யூனிட் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃப்ரெஞ்சுன்ற நாட்டில் வந்து 1719 கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஸ்கேல் இருக்குல்ல, ரூலர் ஆர் ஸ்கேல், அந்த யார் கண்டுபிடிச்சாங்கன்னா வில்லியம் பெட்வெல் வந்து 16th century கண்டுபிடிச்சாரு. ஏ ஹைட் ஆஃப் எ ட்ரீ கேன் பி மெஷர்டு பை மெஷரிங் டேப்பு. இப்போது அந்த ட்ரீயோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். கன்வர்ஷன் ஆஃப் 7 மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் கிவ்ஸ் இஸ் ஈக்குவல் டு 700 சென்டிமீட்டர். இப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி 7 இருக்கும்போது 700 சென்டிமீட்டர். குவான்டிட்டி தட் கேன் பி மெஷர்ட் இஸ் கால்டு. இப்போ குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போது இதில் எது வந்து கரெக்டானு கேட்குறாங்க. இதில் எது கரெக்ட்னா தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஏன்னா நமக்கு மில்லிமீட்டர் தான் சின்ன யூனிட்னு பார்த்தோம். அது மாதிரி
கரெக்டாக கிலோமீட்டர்னால் பெர் யூனிட், கிலோமீட்டர்லேருந்து மீட்டர், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர், அப்புறம் சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர், அந்த ஆர்டரில் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து 5th கொஷின். while measuring the length of an object using ruler, the position your eye should be. இப்போ ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது நம்மளோட ஐ கான்டாக்ட் எங்கே கரெக்டாக இருக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன் வந்து பி தான், வெர்டிக்கலி எபோவ் ஆன் த பாயிண்ட் வித் த மெஷர்மெண்ட் டு பி டேக்கன். இப்போ நம்ம அந்த பொருளை கரெக்டாக நேராக நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நேராக தான் நம்ம கண்ணு இருக்கணும். இந்த சைடில் நின்று பார்க்குறது, கோனே நின்று பார்த்தாலாம் அதோட மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியுது, நேராக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நிற்கணும். இப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து எஸ் யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர். 500 அடுத்து 500 கிராம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் கிலோகிராம். ஆஃப் அந்த இடத்துல 1/2 தான் ஆன்சர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் சென்னை கேன் பி மெஷர்டு பை எதை வச்சு கிலோமீட்டர் தானே போடுவோம். ஒரு லென்த் ஆஃப் த மெஷர்மெண்ட் வந்து கிலோமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அது 5 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5000 மீட்டர். இப்போ சுகரை பீம் பேலன்ஸ் வச்சு அளக்குறோம். அதே மாதிரி லைம் ஜூஸ்னால் இப்போ ஜூஸ் வந்து லிட்டர், இப்போ தண்ணிலாம் லிட்டரில் வச்சுருக்கோம், அப்போ லிட்டர் அந்த இடத்துல ஆன்சரு. இப்போது ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து சென்டிமீட்டர், ஹைட் ஆஃப் லென்த் யூ ஷார்ப் அண்ட் பென்சில் இது வந்து மில்லிமீட்டர் எம்எம். மில்க்னா வால்யூம், வெஜிடபிள்ஸ்னால் கிலோகிராம் கேஜியில் யூஸ் பண்ணுவோம். இப்போது அடுத்து லென்த் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆர்ம் ஈக்குவல் டு கியூபிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர். நானோனா 10⁻⁻9 சொன்னால் நானோ. எஸ் யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்டு. கிலோனா 10⁻3. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். we can say that mass of an object is 126 கிலோகிராம். இப்போ ஒரு வெயிட்டை வந்து கிலோகிராமில் நம்ம சொல்லலாம். அப்போ வந்து கரெக்டு. length of one's chest can be measured using meter scale. இப்போ மீட்டர் ஸ்கேல் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். மீட்டர் இந்த மீட்டரிங் டேப் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அப்போ இது வந்து தப்பு, ஃபால்ஸ். 10 millimeter மேக்ஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 10 millimeter makes 1 centimeter வந்து ட்ரூ. A hand span is reliable measure of length. இது வந்து ஃபால்ஸு. SI system of units is accepted everywhere in the world வந்து ட்ரூ. எல்லா இடத்துலையும் நம்ம SI யூனிட் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால அது வந்து ட்ரூ. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் வேர்டு வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து நான் வேறு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.